வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோமா சிஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு லவ்வான ஒரு டயலாக் வச்சு எப்படி வந்துட்டு ஒரு போஸ்டர் வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நமக்கு 3 அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருங்க, அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சிஸ்டருக்கு மேக் பண்ணலாம். ஸோ எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய்ன்றது இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், ப்ளஸ் போட்டு ஒரு கலருக்கு பக்கம் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேர்டில் இருக்கிறது இப்போ நான் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஷேடோ மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்றதை கிளிக் பண்ணுங்கள். மேலே இப்போ சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அல்ட்ராவை கொடுங்க. சேவ் டு கேலரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ பிஎன்ஜியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் இந்த மாதிரி பிளாங்காக இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜ் அந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் கார்னரில் செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் அதே மாதிரி இருக்கணும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டரோடு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் கூட ஓகே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் வரும், அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த பிளாக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிளாக் ஃப்ரேம் அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். உங்கள் ஃபேஸ் வந்து அதில் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நீங்கள் கலர்ஃபுல்லாக அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன இமேஜ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கானுக்கு போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த சைஸில் கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் பிளாக் இமேஜ், அதில் செட் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வீடியோ அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண அந்த ஷேடோ செட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அது எந்த அளவுக்கு வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், அதை பார்த்து கரெக்டாக அந்த ஷேடோ மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் ஒரு 2 லைன்ஸு. ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி இந்த சென்டரில் உங்கள் ஃபோட்டோவுக்கு 2 ஃபோட்டோவுக்கு சென்டரில் இந்த மாதிரி இப்போ எப்படின்னா செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வேணுன்னா கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஸோ மேலே செட் பண்ணிட்டு அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே அந்த இடத்துல ஏதாவது நேம்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது டயலாக் இல்லை நேம்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செட்டிங்குமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபேஸில் இருக்க ஃபில்டரு உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும், ஸோ இதில் ஒவ்வொரு ஃபில்டராக செலக்ட் பண்ணி பாருங்கள். எந்த ஃபில்டர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத் வரும், இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், ஸோ டீட்டெயிலை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.